ஹலோ ஹாய். இன்றைக்கி நாங்கள் டின்னருக்கு எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்வார்பேட்டில் இருக்கிற சவி ரசாக்கு தான். இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அப்படியே அந்த சவுத் இண்டியன் டச்சோட இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே வேஷ்டி சட்டை பட்டு சாரியோட ரொம்ப நல்லா இருந்ததுங்க. உள்ளே போகும்போது அப்படியே ஒரு செட்டிநாடு ஸ்டைல் இருந்தது. சர்வீஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்துட்டு ஸ்டார்டருக்கு மட்டன் கோலா உருண்டை சொல்லியிருந்தோம். அது ரொம்ப யம்மியாக இருந்தது. அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து அதுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு நாட்டுக்கோழி சூப் சொல்லியிருந்தேன். அந்த சூப்புமே ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா, பொரிச்ச பரோட்டா தான். அதில் வந்துட்டு மிளகு கோழி வச்சு கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப யம்மியாக இருந்தது. இது வந்து என்னோடய தங்கச்சியோட ஃபேவரட். ஸோ அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவளே ஒரு 4 காலி பண்ணிட்டா. நெக்ஸ்ட்டு நாங்கள் மட்டன் பிரியாணியும் ரைத்தாவும் சொல்லியிருந்தோம். ரைத்தா வந்து அல்டிமேட்ங்க. இந்த மாதிரி ரைத்தா நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. பிரியாணி வாஸ் ஓகே. லைக் கம்பேர்ட் டு அதர் ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஓகேவாக தான் இருந்தது. ஸோ நான் 3.5 ரேட்டிங் தான் கொடுத்துருந்தேன். லாஸ்ட்டாக டெசர்ட்க்கு வந்து ரோஸ் மில்க்கும் மேங்கோ ஜூஸும் குடிச்சிட்டு நாங்கள் டின்னரை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து இதோட மெனு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் இதில் ட்ரை பண்ணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் போகும்போது நாங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்குறோம். பாய் பாய்.